ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மகேஷ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிறது அந்த மூவி சஜஷன் சீரீஸ். நான் சொல்கிற சில மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டீங்க. ஸோ நான் சொல்கிற மூவிஸை பாருங்கள், அதில் இருக்கிற பெனிஃபிட்டை அனுபவிங்க. சரி வாங்க வீடியோக்களை போகலாம். மூவிஸ் நெவர் டு மிஸ் பார்ட் 2. ஃபஸ்ட்டு மூவி கேஸ்டவே. எஸ், கேஸ்டவேங்கிறது ஒரு சர்வைவல் மூவி. அதில் நடிச்சிருக்கிறது டாம் ஹேங்க்ஸ். உங்களுக்கு டாம் ஹேங்க்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சில ஃபேமஸான மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு. கேஸ்டவேவே ஒரு பயங்கரமான ஃபேமஸான மூவி தான். இன்னொரு டாம் ஹேங்க்ஸ் மூவின்னு சொல்கிறேன், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மூவி என்னென்னு பார்ப்போம். கேஸ்டவேங்கிறது நம்ம பொறுமையை சோதிக்கிற மூவி. நம்ம சீட் ஹெட்ஜ், அதாவது நம்ம அந்த மூவியை பார்த்தா என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற மூவி. எப்படின்னா, ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிறோம், அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறோம். திஸ் இஸ் த ஒன் லைன் ஆஃப் த மூவி. ஓகே, ஸோ அது ஆபத்தா இல்லை அது வந்து நல்லதா இல்லை கெட்டதாங்கிறது நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம ஹீரோ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாரா இல்லை எப்படி என்ன மூவியை பார்த்து தெரிஞ்சுங்க. நம்பர் 2, த காப்லர். இது ஒரு ஃபீல் குட் மூவி வித் ஃபேண்டசி. இதில் நடிச்சிருக்கிற ஆக்டர் வந்து ஆடம் சாண்ட்லர். இவர் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஃபீல் குட் மூவி, மோஸ்ட் ஆஃப் த காமெடி மூவி அதிலெல்லாம் இவர் நடிச்சிருப்பார். எஸ், த காப்லர். இந்த மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒரு என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். டோபமைன் கெமிக்கல் வந்து இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக சுரக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை கண்டென்ட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மஸ்ட் வாட்ச் மூவி, தயவு செய்து பாருங்கள். ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் அதுலேருந்து அவர் வந்து என்ன நல்லதுக்கு கற்றுக்கிறாரா இல்லை கெட்டது கற்றுக்கிறாரா இல்லை அவருக்கு என்ன நடக்குது, இதுதான் ஒன்லைன். நீங்கள் ஒன்லைன் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன். படத்தை பாருங்கள், அப்புறம் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. நான் எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இருக்குல்ல. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 3, த டெர்மினல். இது வந்து நம்ம கேஸ்டவே படத்தில் நடித்த சேம் ஆக்டர் டாம் ஹேங்க்ஸ் தான். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, நான் இந்த லிஸ்ட்டில் அவர் இன்னொரு படமும் சொல்ல போகிறேன்ட்டு. ஸோ த டெர்மினல் ஃப்ளைட்டு இந்த டெர்மினலில் வருது, நம்பர் 3ல் வருது, டெர்மினல் 4ல் வருது சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து இந்த படத்தில் சொல்ல வராங்க. அந்த பேஸ் பண்ணி கதை தான் வரும். அங்கே ஏர்போர்ட் டெர்மினல், அங்கே என்ன நடக்குது, அதனால என்ன ஆகுது. இட்ஸ் எ ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக ஃபீல் குட் மூவி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எண்ட் ஆஃப் த மூவியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிடில் ஆஃப் த மூவியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி ஊற்றிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் மூவி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு இது இருக்காது, ஆக்ஷன் இருக்காது, இன்ஃபேக்ட் அட்வென்ச்சர் இருக்காது, த்ரில்லிங் இருக்காது. ஆனால் சீட்டேஜாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்க அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அப்பான்றது ஒரு ஃபீல் குட் இருக்கும், எமோஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும்னா தயவுசெய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் பாருங்கள். ஸோ தட் யூ வில் லவ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸு. ஓகே, இந்த ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு படத்தில் நான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரங்கிற படம்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி இந்த படத்தை பாருங்கள். அப்புறம் இந்த ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி படமும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, நம்பர் 4, இன்டு த வைல்டு. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒரு ஆக்டர் பேர் வந்து எமைல் ஹெர்ஷ். ப்ரொனவுன்சியேஷன் மாறலாம், பட் எமிலி ஹெர்ஸாக கூட இருக்கலாம். பட் ஆனால் மேல் ஆக்டர் தான். அண்டு இந்த படம் ரெஃபரன்ஸ்க்கு சொன்னால் நாடோடி, ஒரு நாடோடி என்ன பண்ணுவோம், ஊராக சுற்றுவான், கரெக்டாக? இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு பர்சன் தன்னந்தனியாக ஊராக சுற்றுறான். நான் உங்களுக்கு ஒன்லைனாகவே சொல்லிட்டேன், ஒன்லைனே கொஞ்சம் டீப்பாகவே சொல்லிட்டேன். அவனுக்கு என்னெல்லாம் நடக்குது, அவன் எப்படி வந்து அவன் நினைக்கிறத அச்சீவ் பண்ணான், அதனால என்னெல்லாம் நடந்தது, எல்லாமே வந்து ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் டச்சப்போட ஒரு அட்வென்ச்சரோட கொடுக்குற படம் தான் இன்டு த வைல்ட்.
கண்டிப்பாக பாருங்கள். சொல்கிறேன், நான் சில படங்கள்லாம் ஆஸ்கார் நாமினியாக கூட போயிருக்கும். எனக்கு நான் பார்த்த மாதிரி ஞாபகம் ஆஸ்கார் நாமினின்னு சொல்லுது. இது கூட அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 5, சல்லி, மிராக்கிள் ஆன் தி ஹட்சன். இட்ஸ் சர்வைவல் மூவி தான், கிட்டத்தட்ட சர்வைவல் மூவி தான். பட் ஆனால் வந்து ஒரு ஆக்சிடென்டல் சர்வைவல் மூவி. ஓகே, ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு தடுத்துருக்காங்க. ஸோ எப்படி என்ன ஏது அதை பேஸ் பண்ணி, ஒரு பைலட்டை பேஸ் பண்ணி நடந்த படம். யூ வில் டெஃபினெட்லி லவ் திஸ் மூவி. இதில் நடித்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான், டாம் ஹேங்க்ஸ். கேட்கவே வேணாம், இன்றைக்கே 3வது படம் நான் சொல்லிட்டேன் தலைவரை பற்றி. ஆனால் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க நம்ம டாம் ஹேங்க்ஸு. எஸ், இது வந்து ஒரு உண்மை சம்பவம். இன்ஃபேக்ட் இன்டு த வைல்டு கூட ஒரு உண்மை சம்பவமான விஷயங்கள், அதே மாதிரி டெர்மினல் கூட ஒரு உண்மை சம்பவமான விஷயங்கள். அண்ட் நான் ஃபஸ்ட்டு மூவி சொன்னேன்ல, காஸ்டவே, அதுவும் உண்மையா நடந்தது தான். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் சொன்ன படம் ஃபீல் குட். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நாலுமே ஐ திங்க் ஸோ. இப்போ 5வது சொல்கிறேன் பாருங்க, சல்லி, மிராக்கிள் ஆன் தி ஹட்சன். இதுவும் வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயந்தான். ஸோ பாருங்கள். அப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உண்மையாக நடந்துருக்குது அப்படின்ற போது உங்களோட ஒரு மைண்ட் செட் வந்து இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். உங்களுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னும் இதே மாதிரி படம் பார்ப்பீங்க. ஸோ யூ வில் ஆஸ்க் மீ, என்ன கேட்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது இன்னும் படம் இருக்கா, கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது படம் இருக்கா சொல்லுங்கள் மகேஷ் அப்படின்பீங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தயவுசெய்து பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பண்ணுங்கள். இந்த படம்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த படம் பிடிக்கல, எனக்கு இந்த படம் என்னோட லைஃபே மாற்றிச்சு, இந்த படம் என்னோட வேறு லெவலில் இருந்தது, இந்த படம் என்னோட எமோஷனை டச் ஆச்சு அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் ஆர்வமாக பார்ட் 3க்கு வேறு லெவலில் படம் போட முடியும் என்னால். இந்த வாழ்நாளில் உங்கள் லைஃப் டைமில் பார்க்க வேண்டிய படங்கள்னால் இந்த 5ம் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இது கொண்டு வரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்லேயும் நிறையா சேஞ்சஸ் இந்த படத்தெல்லாம் பார்க்க இன்னும் நிறைய நான் படம் பார்த்துருக்கேன். எல்லாமே ஒரு சேஞ்ச் எனக்கு காமிச்சிது. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி வித் மை சேஞ்சஸ். ஸோ படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சேஞ்சை அனுபவிங்க. ஸோ அதான் மக்களே இன்னைக்கு வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். இந்த படம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், இந்த படம் நான் பார்க்கல, இந்த படம் நான் பார்த்துட்டேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்துட்டேன், வேறு லெவலில் இருக்குது, இல்லை இந்த படம் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன ஏன் படம் சொல்கிற நீ அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு அப்போ தான் உங்களோட வியூ என்னன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் ஹாலிவுட் மூவிஸ் பிடிக்கும், யாருக்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மூவிஸ் பிடிக்கும், அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்கெல்லாம் வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் ஓடிடி இருக்குது. நான் சொல்கிற மூவி எல்லாமே மோஸ்ட்லி ஓடிடியில் இருக்கிற மூவி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஓடிடிலேயே இருக்கிற மூவி சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். தட்ஸ் இட். இதுதான். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த படம் என்னெல்லாம் போடணுன்ற ஆர்வம் வரும். ஸோ நானும் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவிஸ், ஜானர்ஸ் எல்லாம் நான் வேறு லெவலில் போடுவேன். ஸோ நான் போடுறதை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஹாவ் எ கிரேட் டே. Bye.